போன வருஷம் நியூ இயர் பிறக்கும்போது கடவுளே உங்ககிட்ட தான் வந்து வேண்டினேன். இந்த வருஷம் என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடணும் கடவுளே, எனக்கு கருணை காட்டுன்னு உன்கிட்ட வந்து வேண்டினேன். நல்லா வச்சு செஞ்சேன். 2025 ஃபுல்லாக அடிச்சியே ஒரு அடி விளக்கமாற கொண்டு, ஆனாலும் வெக்கமே இல்லாமல் இந்த 2026லையும் உங்ககிட்டயே வந்து நிற்கிறேனே, ஏன் மறுபடியும் உங்ககிட்டயே வாரனே, ஏன் கடவுளே? ஏன்னா உன்னை விட்டால் எனக்கு வேற யாரும் இல்லை இல்லையா, உன்னையன்றி வேறொன்றும் இல்லை அடைக்கலம், அதனால் உன்னையே சரணடைந்தேன் அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சு இந்த புத்தாண்டில் கடவுளை வணங்கி ஒரு புதிய ஒரு வருடத்தை அவரிடம் வேண்டி நல்ல வருடத்தை கொடுன்னு கேட்குறோமா இல்லையா? இல்லையா? கடவுள் கருணையின்றி எதுவும் நடக்காதுன்னு தெரியுதா இல்லையா? நான் கேட்குறேன், உனக்கு வெக்கமான சூடு சொன்னேன் இல்லை, அந்த ஆள்கிட்ட போய் நிற்கிறேன். அந்த ஆள் உன்னை ஒரு வருஷம் வச்சு செஞ்சாம்ல, இப்போ மறுபடியும் அவர்கிட்டயே போய் நிற்கிறியே. தான் நோக்கா தெத்துயரம் செய்திடனும் தார்வேந்தன் கோள் நோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனேன்னு குலசேகர ஆழ்வார் பாடுவார். ஒரு குடிமக்களை மன்னன் அவ்வளவு துன்புறுத்தினாலும் குடிமக்கள் அந்த மன்னன்ட்ட தான் கையேந்தி நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அம்மா வந்து பிள்ளைய அவ்வளோ அடித்தாலும் அந்த பிள்ளை மறுபடியும் அம்மாட்டையே போய் தான் நிற்கும். அதே போல் அதே கடவுள்கிட்ட போய் இந்த புத்தாண்டில் மறுபடியும் நின்று கையேந்தி வேண்டி கேட்குறமே, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, என்னை சார்ந்திருந்தவங்களை உயர்த்துறதுக்கு எனக்கு போதுமான சக்தியை கொடுன்னு வேண்டுறமே இல்லையா?